வணக்கம் மகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாம ரிவ்யூ பண்ண போகிற படம் ஈடாட்டம். இந்த படத்தோட போஸ்டர் பார்த்த உடனே எனக்கு ரெண்டு விஷயம் தோணுச்சு. ஒன்று ஹீரோயின் பன்பாவோட சீரியஸான நடிப்பு, இன்னொன்று நம்ம பவர் ஸ்டார் சீனிவாசன் அவரால் இந்த கிரைம் ட்ராமால என்ன பண்ண முடியும். வாங்க படம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக அலசலாம். ஓகே, முதல்ல படத்தோட ஆன்லைன் ரொம்பவே வித்தியாசமே இருக்குது. அதாவது ஒரு கொலை நடக்குது. அதை போலீஸ் விசாரிக்கும் போது சரவணன் என்ற ஒருவர் மேலே சந்தேகம் வருது. ஆனால் அவருக்கு டிப்சோமோனியா என்ற ஒரு நோய் இருக்குது. அதாவது அளவுக்கு அதிகமாக குடிக்க தூண்டுகிற ஒரு மனநோய். இதில் என்ன ஆச்சரியமெண்டா, அவர் குடிக்காமல் இருந்தால் அவரால் கொலை பண்ண முடியாது என்று தெரிய வருது. ஸோ தன்னை காப்பாற்றிக்க தண்ட குடிப்பழக்கத்துக்கு எதிராக அவர் போராடுறதான் இந்த விடாட்டம் அந்த படத்தோட கதை. சரி, இந்த படத்தோட முதல் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த வித்தியாசமான கதைக்கெல்லாம் தான் ஒரு கிரைம் ட்ராமாவை ஒருவரோட குடிப்பழக்கத்தோட உளவியலோட இணைச்சது ரொம்ப புதுசாக இருக்குது. ரெண்டாவது, பன்பாவோட நடிப்பு. அவங்க தான் படத்தோட முதுகெலும்பு. ஒரு சிக்கலான கதாபாத்திரத்தை ரொம்பவே யதார்த்தமாக நடித்து காட்டியிருக்கிறாங்க. அவங்களோட நடிப்புக்காக இந்த படத்தை பார்க்கலாம். மூன்றாவது, நம்ம பவர் ஸ்டார் சீனிவாசன் தான். அவரை காமெடியில் பார்த்து பழகின நமக்கு இதில் ஒரு சீரியஸான குணச்சித்திர கதாபாத்திரத்தில் பார்க்குறது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. அவர் வரும் காட்சிகள் படத்துக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்குது. சரி, நிறைய ப்ளஸ் பாயிண்ட்கள் இருந்தாலும் எனக்கு இந்த படத்தில் பெரிய குறையாகப்பட்டது வேகம். இது ஒரு கிரைம் ட்ராமாவாக இருந்தாலும் பல இடங்களில் ரொம்ப மெதுவாக நடக்கும். குறிப்பாக இரண்டாம் பாதியில் அந்த டிப்சோமோனியா என்ற கான்செப்ட் புதுசாக இருந்தாலும் அதை திரையில் சொன்ன விதம் சில இடங்களில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஒரு சாதாரண ஆளால் முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஃபைனலாக இந்த ஈடாட்டம் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈடாட்டம் படம் ஒரு வித்தியாசமான முயற்சி என்று நான் சொல்லுவேன். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் மினக்கட்டிருக்கலாம். ஓகே, சரி மகளே, இந்த படத்தை பார்த்தீங்களா? உங்கள் கருத்துக்கள் என்னென்று கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. நன்றி.